குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுவோம் என்று சொன்ன நாங்கள் இந்த கட்டளையை மறந்து விடுகிறோம். எத்தனையோ தௌஹீத் பேசுகின்றவர்கள், சிறு சிறு விடயங்களுக்காக சண்டை பிடிப்பவர்கள் என்ற எத்தனையோ அமைப்பில் உள்ளவர்கள் அல்லாஹ்வினால் தெளிவாக சொல்லப்பட்ட இந்த விடயத்தை மறந்து விடுகிறார்கள். சமூக நீரோட்டத்திலே சமூகம் பிழையான வழக்கிலே போகிறது என்ற நிலையில் இந்த சமுதாயத்திலே நாங்கள் எப்படி இதற்கு மாற்றமாக நடப்பது, எப்படி இஸ்லாமிய இந்த அமைப்பை உருவாக்குவது சாத்தியமாகாது இக்காலத்தில் என்று சொல்லிக்கொண்டு சமூக நீரோட்டத்திலே போய்கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாம் சொல்கிறோம், குர்ஆன் ஹதீஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறது? அது எந்த அமைப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் தான். இன்று இருக்கிறார்கள் தப்லீக் சகோதரர்கள், அவர் என்ன சொல்வார்கள்? இந்த அமைப்பு ஏன் உருவாக்கப்பட்டது? நபிகளுடைய காலத்தில் இஸ்லாம் எந்த அமைப்பில் இருந்ததோ அவ்வாறான நிலையை உருவாக்குவதற்காகத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம் என்று சொல்வார்கள். நபிகளுடைய காலத்தில் இஸ்லாம் எந்த நிலை இருந்ததோ, எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் காட்டினார்களோ அப்படியான முறையை அறிந்து செயல்படுவதற்கு தான் இந்த ஜமாத் என்று அவர்கள் சொல்வார்கள். அவ்வாறு செல்லக்கூடிய அந்த சகோதரர்களும் அல்லாஹ்வினுடைய ரசூலுல்லாஹ்வினுடைய வழிகாட்டலை, சஹாபாக்கள் நடந்த நடைமுறை வழிகாட்டலை இந்த விடயத்தில் 100% புறக்கணித்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து நரக வழியிலே போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய ஆட்சி வேண்டும், இஸ்லாமிய தீர்ப்பு வேண்டும், அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படிதான் நாம் வாழ வேண்டும். இறைவனுடைய சட்டம், இறைவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் செலுத்துகின்ற உரிமை இருக்கிறது. எனவே இறை சட்டத்திற்கு மாற்றமான சட்டங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஜமாத் இஸ்லாமி சகோதரர்கள், இஹ்வான் இயக்கத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இந்த விடயத்திலே அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதை விட்டும் அவர்கள் பராமுகமாகிவிட்டார்கள். அதனால் அவர்களிலே உள்ள எத்தனையோ சகோதரர்கள் தனது மச்சினர்மாருக்கு சேர வேண்டிய சொத்தில் கட்டப்பட்ட வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பிழையான முறையிலே வந்த சொத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சட்டம், குர்ஆனுடைய தீர்ப்பு சொல்லுகிறது, உலகத்திலே ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், இஸ்லாமிய சட்டத்தை நிறுவ வேண்டும், சமுதாயத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் உளம்பிலே, தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த இஸ்லாமிய சட்டத்தை, இறைவனுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதை மறந்து விட்டார்கள். ஆனால் என்ன நடக்கிறது? இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அதன் விளைவு அநியாயமான முறையிலே பல்லாயிரக்கணக்கான குமரிகள் கற்புறக்கின்ற நிலைக்கு வெளிநாட்டுகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள். இதற்கு காரணம் யார்? சமுதாய சீர்திருத்தத்தை செய்ய வேண்டிய மதகுருமார்கள் உட்பட சமுதாய சீர்திருத்தத்தின்படி, சமுதாய சீர்திருத்தத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் அதை மறந்து நடப்பது. இதே மாதிரி தான் அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வின் வழிமுறைப்படியே நடப்போம், குர்ஆன் ஹதீஸ் படியே நடப்போம் என்று சொல்லக்கூடிய தௌஹீத் சகோதரர்கள் அவர்கள் இந்த வழிமுறையை மறந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக நாங்கள் எந்த தீர்ப்பை மேற்க மாட்டோம். அது தொழுகை விடயமாக இருந்தாலும் சரி, அன்றாட வாழ்க்கையில் எந்த விடயமாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் 11 தொழுதால் அதற்கு பின் உமர் ரலியல்லாஹு தொழுதாலும் கூட நபிக்கு மாறு செய்ய மாட்டோம் என்று அடம்பிடிக்கக்கூடியவர்கள். அதுல எவ்வளவு பெரும் ஃபித்னா வந்தாலும் நாங்கள் அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம், எவ்வளவு குழப்பம் வந்தாலும் உயிர் போனாலும் ரசூலுல்லாஹ்வின் ஒரு வழிமுறையை விடமாட்டோம் என்று சொல்லக்கூடிய தௌஹீத் சகோதரர்கள், உயிரை விடவும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தௌஹீத் சகோதரர்கள் இந்த விடயத்திலே எமது பிரதேசத்திலே அதை மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் அழகாக பேசிக் கொண்டிருக்கிறது, அழகான முறையில் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எங்கே இந்த முன்மாதிரி? எல்லோரையும் தான் நாம் சாடுகிறோம். ஏன் இதை பறந்து வாழ்கிறார்கள்? அல்லாஹ்வின் அச்சம் இல்லையா? அல்லாஹ்வுடைய குர்ஆன் இதை பற்றி சொல்லவில்லையா? இஸ்லாம் என்பது வெறும் தொழுகை, நோன்பு, திக்ர் செய்தல் போன்ற சில சடங்கு சம்பிரதாய வணக்க வழிபாடுகள் மட்டுமா, அல்லது ஆட்சி செய்கின்ற விடயத்தில் மட்டுமா? இல்லை. இதை சொன்னால் சில சகோதரர்கள், சில மௌலைமார்கள் தாங்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக தாங்கள் இருக்கின்ற அந்த நிலையை நிலைப்படுத்துவதற்காக சில பிழையான ஆதாரங்களை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? குர்ஆனிலே அல்லாஹ் ஆணை நோக்கி சொல்கிறான், உங்களிலே யார் திருமணம் முடிப்பதற்கான வசதி வாய்ப்பை பெறவில்லையோ அவருக்கு அல்லாஹ் திருமணத்துக்கான வசதி வாய்ப்பை தரும் வரை அவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு
உத்தமமாக இருந்து கொள்ளட்டும். சூரத்து நூறிலே அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குர்ஆனின் கட்டளை ஜக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான், நோன்பு பிடியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான், ஹஜ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஹஜ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதால் பல லட்சம் ரூபாய்களை செலவழித்து தனக்கு இருக்கிற சொத்துக்களை விட்டு ஹஜ் செய்கிறோம். ஏன்? அல்லாஹ்வின் கட்டளைக்கு நாம் வழிபட வேண்டும் என்பதற்காக. இதே அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் யாருக்கு திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு பெறவில்லையோ ஆடவர்களை நோக்கி சொல்லப்படுகிறது, அதற்கான பொருளாதார பலம் இல்லையோ அல்லாஹ் அந்த பொருளாதார பலத்தை தரும் வரை அவர் பொறுமையாக இருந்து கொள்ளட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஏ வாலிபர்களே, குமரிகளை என்று கூப்பிடவில்லை, ஏ வாலிபர்களே ஆண்களை விழிக்கிறார்கள், உங்களை திருமணம் முடிக்க சக்தி பெற்றவர். அந்த சக்தி என்ன? மனைவி திருமணம் செய்தால் அவளுக்கு முதலாவது இருப்பதற்கான இருப்பிடத்தை ஏற்படுத்தி கொடுப்பது அவருடைய கடமை. அவளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், நீ உண்ணுவதை போன்று அவளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், நீ உடுப்பதை போன்று அவளுக்கு உடை கொடுக்க வேண்டும். இது மூன்றும் உனது கடமை. இதற்கான வாய்ப்பை நீ ஏற்படுத்திக் கொள்ள தகுதி பெறவில்லை என்றால் அந்த நோன்பை பிடித்து ஆசை அடக்கிக் கொள். அது உனக்கு உனது ஆசையை கட்டுப்படுத்துவதற்கான வழியாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ்களை பின்பற்றுவது யார்? ரசூலுல்லாஹ் விரலாட்டினார்கள் என்றால் நாம் விரலாட்டுவோம். தொழுகையிலே அதை யாரையும் பொருட்படுத்த மாட்டோம் என்று நபிகளாரின் ஒரு சுன்னத்து விடயத்தில் வழிகாட்டல் விடயத்தில் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் ஏன் ரசூலுல்லாஹ் சொன்ன சட்டை இல்லாத குர்ஆன் ஹதீஸின் தெளிவாக வழிகாட்டப்பட்ட இந்த விடயத்திலே அல்லாஹ் ரசூல் விடயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம்? இல்லை. பாவம் ஒன்று நடந்தால் கையால் தடுங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் நாங்கள் பாவம் நடந்தால் கையால் தடுப்போம், இல்லை என்றால் அந்த பாவத்திலிருந்து ஒதுங்குவோம் என்று சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் பரலான தொழுகைக்கு பின் கூட்டுத்துவா ஓதவில்லை, ஆனால் நாங்கள் ஓத மாட்டோம், அந்த சபையில இருக்க மாட்டோம் என்று ஒதுங்குகிறோம். அதற்காக எத்தனை பிரச்சனை நடக்கிறது. இவ்வாறு ரசூலுல்லாஹ் செய்யாத விடயத்தை செய்ய மாட்டோம் என்று அடம்பிடிக்கக்கூடிய நாங்கள் பிழையான முறையிலே யாருடைய சொத்திலேயோ கல்யாணம் நடக்கிறது, பிழையான முறையில வீடு வாங்கி கல்யாணம் நடக்கிறது, அவ்வாறான கல்யாணங்களை சென்று நடத்தி வைக்கிறோம். இது என்ன மார்க்கம்? இது என்ன இஸ்லாம்? இது யார் உங்களுக்கு காட்டி தந்தது? அந்த சபையிலே உட்காரக்கூடாது, அந்த சபைகளுக்கு போகக்கூடாது, அதை பரிசேர்க்க வேண்டுமே. காரணம், இவ்வாறான சபைகளிலே நீங்கள் கண்டால் அதிலே உட்காராதீர்கள், ஏனென்றால் நீங்களும் அவர்களை போன்று என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறானே. அல்லாஹ்வுடைய சட்டங்கள் புறக்கணிக்கக்கூடிய சபைகளை நீங்கள் கண்டால் அதிலே நீங்கள் உட்காராதீர்கள், ஏனென்றால் நீங்களும் அவர்களை போன்றே என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த விடயத்திலே குர்ஆனுடைய எத்தனை வசனங்கள் தூக்கி எறியப்படுகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய எத்தனை வழிமுறைகள் அவ்வாறு தூக்கி எறியப்படுகிறது. ஏன் அதை பார்க்கிறோம்? இல்லை. ரசூலுல்லாஹ் வெறுமனே தொழுகை நோன்பையும் சொல்லித்தர வந்தவர் அல்ல. ஒரு முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல, முழு மனித சமுதாயத்திற்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை திட்டத்தை காட்டித்தர வந்தவர். அவருடைய கருத்தின் அடிப்படையில் அல்ல, படைத்த ரப்பு காட்டித்தந்த முறை இப்படித்தான் திருமணம் செய்ய வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் திருமணம் செய்தார்கள், சஹாபாக்கள் திருமணம் செய்கிறார்கள். எப்படி? குர்ஆனினுடைய வழிகாட்டலின்படி. அல்லாஹ் இவ்வாறு சொல்கிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள். ஏன் தெரியுமா? இரண்டு காரணத்தை சொல்கிறான். அதிலே ஒன்று, ஆடவரை பெண்ணை விட ஆடவரை சக்தி மேன்மையாக்கி படைத்திருக்கிறான். பலத்தினால், உடல் பலத்தினால், தொழில் செய்யக்கூடிய ஆற்றலினால், வெவ்வேறுபட்ட விடயங்களில் ஆண் சக்தி உயர்வானவன். அது இறைவன் இயற்கையாக ஒரு படைப்பின் அமைப்பிலே சொன்னது. பெண்ணை பொறுத்தவரை இரவு நேரத்திலே தனியாக செல்ல முடியாது, பயந்துடுவாள். ஆண் எங்கேயும் போகலாம். ஒரு பெண் விரும்பிய விரும்பாமலோ அவள் வருத்தப்பட்டே தீருவாள் மாதாந்தம். அதனால் அவள் தொழிலுக்கு ஒவ்வொரு நாளும் செல்ல முடியாது. அவள் நோய்வாய்ப்பட்டு தீரக்கூடிய நிலை. அவள் வயிற்றிலே பிள்ளையை சுமந்தாள் 4 மாதம் அவள் வாந்தி எடுத்துக் கொண்டே இருப்பாள். அதனால் அவள் ஆணை போன்று இருக்க முடியாது. ஆனால் மனைவிக்கு பிள்ளையை, மனைவன் மூலமாக மனைவிக்கு பிள்ளை உண்டாகிவிட்டாலும் அவன் தாராளமாக 50 பேருக்கு 100 பேருக்கு அவனால் பிள்ளை ஏற்பட்டாலும் கூட அவனில் எந்த குறையும் வருவது கிடையாது.
அவனால் எந்த குறையும் வருவது கிடையாது. எந்த காட்டுக்குள்ளும் எங்கேயும் அவன் தொழிலுக்கு போகலாம். அதற்கான அவனுடைய கற்புக்கு ஆபத்து வருவது கிடையாது. இந்த நிலை இப்படி எத்தனையோ விடயங்களில் அல்லாஹ் அவனை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் இயற்கை அமைப்பிலே. அதனால் அந்த பெண்ணினுடைய பலவீனமான நோய்வாய்ப்படக்கூடிய பல கஷ்டங்கள் தாங்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய செலவினங்களை இவன் பொறுப்பெடுக்க வேண்டும் என்பதை சுமத்தாட்டி தொடர்ந்து சொல்கிறான். ஏன் ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்கிறார்கள் தெரியுமா? வபிமா அன்பகு மின் அம்பாலிஹிம். ஆண்கள் அவர்களுடைய சொத்திலிருந்து பெண்களுக்கு செலவழிக்கிறார்கள். கணவன் அவனுடைய சொத்திலிருந்து மனைவிக்கு செலவழிக்க வேண்டும். இது குர்ஆன் காட்டுகின்ற வழிமுறை. இந்த வசனத்தின்படி நம்ம எத்தனை பேர் நடக்குகின்றோம்? எனது மனைவிக்கு அவளுக்கு வீடு, அவளுக்கு கொடுக்க வேண்டிய உணவு உடையெல்லாம் எனது சொத்திலிருந்து போக வேண்டும். அல்லாஹ்வினுடைய வழிகாட்டு. இதுதான் இறைவன் ஏற்படுத்திய இயற்கை நீதி. இந்த இயற்கை நியதியின் படிதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 600 கோடி மக்களிலே 500 கோடியே 99 லட்சம் பேர் செய்கிறார்கள். 90 லட்சம் பேர் என்று சொல்லலாம். இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய 10 லட்சம் அல்லது 20 லட்சம் என்றால் இவர்களை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியர்களாக இருந்தாலும் சரி, பௌத்தர்களாக இருந்தாலும் சரி, சைனா, ஜப்பான், தாய்லாந்து போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய பௌத்தர்களாக இருந்தாலும் சரி, கியூபா போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய நாசியர்களாக இருந்தாலும் சரி, யூதர்களாக இஸ்லாமில் இருக்கக்கூடிய யூதர்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் பெரும்பான்மை இருக்கக்கூடிய கிறிஸ்டிய சமுதாயமாக இருந்தாலும் சரி, அதை அடுத்திருக்கக்கூடிய முஸ்லிம் டோட்டல் சமூகம் அவ்வளவு பேரும் செய்கின்ற முறை அதுதான் இறைவன் அடிப்படையில் வைத்த முறை. ஒருவன் ஆண் திருமணம் செய்தால் பெண்ணை தன்னிடத்தில் கொண்டு வருகிறான், தன்னுடைய கஸ்டடியில வைத்திருப்பான், அவனை செலவனைத்தையும் பொறுப்படுப்பான். ஆனால் நாங்கள் குர்ஆனும் ஹதீஸும் அதை தெளிவாக எடுத்துச் சொல்லி இருக்க, அல்லாஹ்வினுடைய அரசியல் சாசனம் மனித வாழ்க்கையின் சட்டதிட்ட வடிவமாக அமைத்திருக்க, யாராலும் கியாம நாள் வரை உள்ள மனிதன்மாரினாலும் அல்லாஹ்வின் சட்டம் மாறாது என்ற அமைப்பில் இறைவன் வழிகாட்டி இருக்க, நாங்கள் முற்றுமுழுதாக மாறு செய்கிறோம். எங்களுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டால் ஆம்பளை திருமணம் செய்து கொள்ளலாம். ஏனென்றால் அவருக்கு எவ்வளவு ஒருத்தி ஊடுகட்டி இருப்பாள். ஒரு பெண் ஆண் செய்ய வேண்டிய கடமையை, கணவனாக வர வேண்டிய செய்ய வேண்டிய கடமையை செய்யாததன் காரணமாக அந்த பெண்ணை பெற்றவர்கள், இந்த பெண் தான் திருமணம் இல்லாமல் கஷ்டப்படுவதை தாங்கிக் கொண்டிருக்க முடியாத நிலையில் அவளுக்கு ஒரு திருமணத்தை செய்விக்க வேண்டும் என்று அவர்கள் வீடு கட்ட நினைக்கிறார்கள். அதனால் பலருடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், தலாக் சொல்லப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் என் மனைவியை நான் தலாக் சொல்லிவிட்டேன் என்று வைத்துக் கொள்வோம், அவள் எங்கே இதா இருப்பது? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் எங்கே குடியிருந்தீர்களோ அதே உங்களுடைய இடத்திலே, உங்களுடைய சொத்திலே அவளை நீங்கள் இதா முடியும் வரை நீங்கள் இருப்பாட்ட வேண்டும். குர்ஆன் தெளிவாக சொல்கின்ற கட்டளை, யாராலும் மாற்ற முடியாது. குர்ஆன் சொல்கிறது, ஒரு பெண் மனைவி என்ற நிலையிலிருந்து முற்றுமுழுதாக வெளியிறங்கும் வரை வீடுக்குரிய பொறுப்பு ஆணின் மீது சுமத்தாட்டப்பட்டது. இந்த குர்ஆன் வசனத்தின்படி நாம் எத்தனை பேர் செயற்பட்டிருக்கிறோம்? ஏன் செயற்படுகிறோம் இல்லை? ஏன் அதை பற்றி சிந்திக்கிறோம் இல்லை? 2% ஜக்காத் கொடுக்காவிட்டால் நரகவாதி ஆகிவிடுவேன் என்று பயந்து நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்ததிலிருந்து 2% அப்படியே கொடுத்து விடுகிறோம், அல்லது 105 மூடையை கொடுத்து விடுகிறோம். அல்லாஹ் இங்கு தெளிவாக சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆனிலே சொத்தை இவ்வாறு தான் பிரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சட்டம் வைத்துள்ளான். ஒரு தகப்பன் ஒரு இறந்தவருடைய சொத்திலே அவருடைய பிள்ளைகளிலே ஆண் பிள்ளைக்கு 2 பெண்ணுக்கு சேர வேண்டிய சொத்து கொடுக்கப்பட வேண்டும். இது அல்லாஹ்